2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதனால ஒவ்வொரு தொலைக்காட்சிகளுமே விவாதங்கள் வைக்கிறாங்க. பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அப்படிங்கிற போர்வையில திமுக முட்டு கொடுத்து பேசுறாரு. அங்க இருந்து இவர் முட்டு கொடுத்த உடனே அங்க எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு பேடிஎம் கரோ அப்படின்னு இருக்கான். இந்த பேடிஎம் கரோன்னு சொன்ன உடனே பெறப்பட்ட பேடிஎம் தொகை ₹200 அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். ஆனா டக்குன்னு போனை போட்டு சேகர் பாபுன்னு உன் தம்பியை தாறுமாறா பேசி விட்டாங்கன்னு என் மனசே நொந்து போச்சு. எல்லாம் பார்த்து பேடிஎம் கரோ ₹200 சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே நீ அழாத விடு கண்ணீரத்தோட நான் இப்ப அனுப்புறேன் கழக குஞ்சுகளன்னு சொல்லி மொத்த வரை இறக்கிருக்காப்ல. பாஜகவில் இருப்பதிலேயே சாஃப்டான ஸ்பீக்கர் யாருன்னா எஸ்.சி. சூர்யா தான். அப்படிப்பட்ட ஒருத்தரை அவர் பேசுறதுக்கே செந்தில்வேலு டெம்ட் ஆகுறாரு. அவர்கிட்ட பேசி அந்த பையன் அப்படி பேச சொல்றாரு, தவறான கருத்து சூர்யா, நீங்க இதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யாவே கண்டிச்சிருப்பாரு. 1.5 நிமிஷம் தான் செந்தில்வேல் பேசியிருக்காரு. 1.5 நிமிஷத்திலே அப்படி டென்ஷன் ஆகி போறதுக்கு நீங்க அவ்வளவு பெரிய புடிங்கி ஒன்றும் இல்லையே. பொதுவான ஆளு, ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர், நெறியாளர் இப்படின்னு போட்டுக்கிட்டு நீங்க திமுக முட்டு கொடுத்தா கேட்கத்தானே செய்வான். 200 ரூபீஸ்ன்னு கேட்கத்தானே செய்வான். பேடிஎம் கரோன்னு திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் மெத்தபெட்டமைன், சூடபெட்டமைன், அபின், ஹெராயின், இந்த மாதிரி பல்வேறு கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஆயில், கஞ்சா பிஸ்கட், இப்படி பலவிதமான போதைப் பொருட்கள், அப்புறம் எல்எஸ்டி ஸ்டாம்பு, நாக்கில் பாம்பு கடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. இப்படி புது புது போதைகளை அறிமுகப்படுத்தி ஆட்சி எங்க ஆட்சி இல்லையா, அதுக்காக திமுக நான் பேசுறேன் அப்படின்னு லாஜிக்கா பேச வேண்டியதானே. இதெல்லாம் பேசாம செந்தில்வேல் திமுக முட்டு கொடுத்தா கேட்க தானே செய்வான்.